ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 320. இங்கு பகவத்கீதை உண்மை உருவில் உள்ள அறிமுகத்தின் சுருக்கம் காண்போம். ஆன்மீக புத்தகங்களை எழுதுவதற்கு முன்பாக அதன் ஆசிரியர் தனது ஆன்மீக குரு, பூர்வீக ஆச்சாரியர்கள் மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி மங்களா சரணம் செய்வது வேத பண்பாடு. அதன்படியான மங்களா சரணத்துடன் பகவத்கீதையின் அறிமுகத்தை எடுத்து உரைக்கும் சில பிரபுபாதர் எத்தனையோ பகவத்கீதை ஏற்கனவே உள்ள சூழ்நிலையில் அவற்றின் ஒவ்வொரு கருத்து உரையாளரும் தனது சொந்த அபிப்பிராயத்தையே பெரும்பாலும் வெளிப்படுத்தி இருப்பதால் பகவத்கீதை உண்மை உருவில் என்னும் இந்த பதிப்பிற்கான அவசியம் ஏற்பட்டு உள்ளதாக விளக்குகின்றார். ஒரு மருந்தை நாம் உட்கொள்ள விரும்பினால் அதன் தலைப்பு காகிதத்தில் கூறப்பட்டு இருக்கின்றபடியோ ஒரு மருத்துவரின் அறிவுரைப்படியோ அதனை உட்கொள்ள வேண்டும். அதுபோன்றே பகவத்கீதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியபடியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். பகவான் கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்பது கீதையின் ஒவ்வொரு பக்கத்திலும் கூறப்பட்டு அது பல்வேறு மிகச்சிறந்த ஆச்சாரியர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கின்றன. மேலும் பகவத்கீதை குரு சீட பரம்பரையின் மூலமாக உணரப்பட்டு வந்ததாக கிருஷ்ணர் 4.13 கூறுவதால் நாமும் கீதையை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் குரு சீட பரம்பரையில் வருபவரை அணுகுதல் அவசியம். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது தூய பக்தருக்கு தனது நண்பனாகவும் பக்தனாகவும் அர்ஜுனன் இருப்பதால் இந்த பரம இரகசியத்தை அவனிடம் உரைப்பதாக பகவான் கூறுகின்றார். ஞானி, யோகி, பக்தன் என 3 விதமான ஆன்மீகவாதிகள் இருந்தாலும் பகவத்கீதையை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவர் அர்ஜுனனை போன்று பக்தராக இருத்தல் அவசியம். பகவான் உடன் ஒருவர் சாந்தமாக, சேவகராக, நண்பராக, பெற்றோராக அல்லது காதலராக உறவு கொள்ள முடியும். பகவான் உடனான அந்த திவ்யமான உறவு முறையினை பக்திமய சேவையில் பக்குவம் அடையும் போது நம்மால் உணர முடியும். நமது தற்போதைய நிலையில் பகவான் அவரை மட்டுமின்றி அவர் உடனான நமது நித்திய உறவையும் நாம் மறந்துவிட்டோம். பக்தி தொண்டில் ஈடுபடுவதால் நாம் நம்முடைய சுய நிலைக்கு திரும்ப முடியும். மேலும் அர்ஜுனன் எவ்வாறு பகவத்கீதை ஏற்றுக்கொண்டானோ 10.12 அதே போன்று நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பகவான் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்ட அர்ஜுனன் தனது கூற்றினை உறுதிப்படுத்துவதற்காக நாரதர், வியாசர், அசிதர், தேவலர் போன்ற முனிவர்களும் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஏற்று உள்ளதை மேற்கோள் காட்டுகின்றான். கிருஷ்ணர் கூறியவை அனைத்தையும் முற்றிலுமாக அர்ஜுனன் ஏற்றுக்கொண்டான். எனவே கீதையானது குரு சீட பரம்பரையில் பக்தி உணர்வுடன் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். மனித குலத்தை வாழ்வின் குழப்பங்களில் இருந்து விடுவிப்பதே பகவத்கீதையின் நோக்கமாகும். குருட்சேத்திர போர்க்களத்தில் மாபெரும் குழப்பத்திற்கு உட்பட்ட அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் சரண் அடைய அதன் விளைவாக கீதை பேசப்பட்டது. உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் அதே போன்று குழம்பிய நிலையில்தான் இருக்கின்றான். ஆனால் அவர்களில் வெகு சிலரே நான் யார், எங்கு இருந்து வந்தேன், மரணத்திற்கு பின்பு எங்கு செல்வேன், வாழ்வின் குறிக்கோள் என்ன
போன்ற கேள்விகளை கேட்கின்றார்கள். அவ்வாறு கேள்வி கேட்கும் நபர்கள் அந்த கேள்விகளுக்கான விடையினை கீதையில் காணலாம். பகவத்கீதை என்பது அர்ஜுனனுக்காக மட்டும் உபதேசிக்கப்பட்டது கிடையாது. மாறாக தன்னை அறிவதில் உண்மையான ஆர்வத்துடன் இருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் உபதேசிக்கப்பட்டதாகும். உண்மையில் பகவான் கிருஷ்ணரின் தூய பக்தரான அர்ஜுனன் குழப்பங்களுக்கு அப்பாற்பட்டவன். குருட்சேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு எழுந்த சந்தேகங்கள் கிருஷ்ணரின் ஏற்பாட்டினால் எழுந்தவையே. அந்த சந்தேகங்களுக்கு விடை அளிப்பதன் மூலம் மனித வாழ்வின் லட்சியத்தை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு அனைவருக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டு இருக்கின்றது. பகவத்கீதையினால் தன் உணர்வு பெற முடியும் என்றால் அதில் கூறப்பட்டுள்ள விஷயங்கள் யாவை என்னும் கேள்வி இயற்கையாக எழலாம். பகவத்கீதை 5 அடிப்படை உண்மைகளை தெளிவாகவும் முழுமையாகவும் விளக்குகின்றது. எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தும் இறைவன் ஈஸ்வரன், உயிர்வாளிகள் ஜீவன், ஜட இயற்கை பிரகிருதி. ஜட இயற்கை தோன்றி மறைவதை குறிக்கும் காலம், ஜீவன்களின் செயல் கர்மா. 1 ஈஸ்வரன், எல்லோரையும் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தும் இவர் கிருஷ்ணர், பரமாத்மா அல்லது பிரம்மன் என அறியப்படுகின்றார். ஜீவன்களும் ஜட இயற்கையும் இவருக்கு கீழ்ப்படிந்த சக்திகளே. இவரது ஆணையின் கீழ்தான் ஜட இயற்கை செயல்படுகின்றது. இயற்கைக்கு பின்னால் இறைவன் இருப்பதை அறியாதவர்கள், மோட்டார் வாகனத்திற்கு பின்னால் ஓட்டுநர் இருப்பதை அறியாத குழந்தையை போன்றவர்கள். அந்த இறைவன் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரே பரம்பொருளை அருவ பிரம்மனாக அல்லது பரமாத்மாவாக உணர்வதை காட்டிலும் பரம புருஷ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணராக உணர்தலே சிறந்தது. குன்றிய அறிவு உடையவர்களே பரம்பொருள் அருவமானது என கருதுகின்றார்கள். ஜட இயற்கைக்கு எப்போதும் அப்பாற்பட்டவராக திகழும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த உலகிற்கு இறங்கி வரும்போது ஒருபோதும் ஜட இயற்கையினால் களங்கம் அடைவது கிடையாது. 2வதாக ஜீவன். ஜீவன்கள் எனப்படும் உயிர்வாளிகள் ஈஸ்வரனின் அம்சங்கள் ஆவார்கள். தங்கத்தின் ஒரு துகள் எவ்வாறு தங்கமோ, கடல் நீரின் ஒரு துளி எவ்வாறு உப்பு கரிக்கின்றதோ, அவ்வாறே ஈஸ்வரனான ஸ்ரீ கிருஷ்ணரின் அம்சங்களான ஜீவன்களுக்கும் அந்த முழுமுதற் கடவுளின் குணங்கள் அனைத்தும் சிறிய அளவில் இருக்கின்றன. ஜீவன்களுக்கு உணர்வுகள் இருப்பதால் அவர்கள் பிரகிருதியை காட்டிலும் உயர்ந்தவர்கள். இருப்பினும் அவர்கள் ஒருபோதும் இறைவனுக்கு இணையாக மாட்டார்கள். அவர்கள் என்றுமே ஜடத்தில் கட்டுண்ட நிலையிலும் சரி, முக்தி பெற்ற நிலையிலும் சரி இறைவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஜீவன்கள் ஜடத்துடன் தொடர்பு கொள்ளும்போது அவர்கள் இந்த ஜட உலகத்தில் பந்தப்படுகின்றார்கள். அதிலிருந்து விடுபட்டு தன்னுடைய உண்மையான உணர்விற்கு திரும்புவதே முக்தி அடைதல் எனப்படும். வயிற்றிற்கு உணவு அளிப்பதால் உடலில் இதர பாகங்கள் திருப்தி அடைவது போன்று, வேருக்கு தண்ணீர் ஊற்றுவதால் மரத்தின் இதர பாகங்கள் திருப்தி அடைவது போன்று, முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தொண்டு ஆற்றும் போது அவரின் அம்சங்களான ஜீவன்கள் பூரண திருப்தி அடைகின்றார்கள். அடுத்ததாக பிரகிருதி. இது கிருஷ்ணரின் சக்தி என்ற போதிலும் கீழ்நிலை சக்தி, அதாவது ஜீவசக்தியை காட்டிலும் கீழ்நிலையில் இருப்பதாகும். சத்வகுணம், நற்குணம், ரஜோகுணம், தீவிரகுணம், தமோகுணம், அறியாமை குணம் ஆகிய 3 குணங்களால் அமைந்தது இந்த ஜட இயற்கை. பிரகிருதியின் தோற்றம் பொய்யானதாக சில தத்துவவாதிகள் கூறுகின்றார்கள். ஆனால் பகவத்கீதையின்படி இதன் தோற்றம் பொய்யானது கிடையாது, மாறாக தற்காலிகமானது ஆகும். பிரகிருதி இயற்கை ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் தோன்றி சில காலம் இருந்து பின் மறைகின்றது. ஆனால் இந்த சுழற்சி நித்தியமாக செயல்படுவதால் பிரகிருதி நித்தியமானது ஆகும், பொய் கிடையாது. அடுத்ததாக காலம்.
ஜட இயற்கையானது காலத்தின் அடிப்படையில் செயல்படுகின்றது. இந்த பௌதிக தோற்றத்தின் காலம் பரம்பொருளின் சக்தியினால் தீர்மானிக்கப்படுகின்றது. அந்த காலம் முடிவு பெற்றவுடன் இந்த உலகில் நிரந்தரமற்ற தோற்றங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டுவிடும். பின்னர் அதே காலத்தின் ஏற்பாட்டில் இந்த உலகம் மீண்டும் படைக்கப்படுகின்றது. அடுத்ததாக கர்மா. இயற்கை குணங்களின் கலவையினால் நித்தியமான காலத்தின் கட்டுப்பாட்டில் நடைபெறும் செயல்கள் கர்மா எனப்படுகின்றன. இந்த செயல்கள் நினைவிற்கு எட்டாத காலத்தில் இருந்து வருபவை ஆகும். அவற்றின் அடிப்படையில் நாம் இன்பம், துன்பம் இவைகளை அனுபவிக்கின்றோம். ஈஸ்வரன், ஜீவன், பிரகிருதி, காலம், கர்மா ஆகிய ஐந்தில் கர்மாவை தவிர இதர நான்கும் நித்தியமானவை. கர்மத்தின் விளைவுகள் மிக மிக பழையதாக இருக்கலாம், ஆனால் அவற்றை நம்மால் மாற்ற முடியும். கர்ம பந்தத்திலிருந்து நிரந்தரமாக விடுபட முடியும். அதற்கான வழிமுறை கீதையில் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. வேத ஞானத்தை நாம் அப்படியே உள்ளபடி ஏற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக மலம் அசுத்தமானது என கூறும் வேத சாஸ்திரங்கள் பசுஞ்சாணம் தூய்மையானது என கூறுகின்றன. இது முரண்பட்டதாக தோன்றினாலும் உண்மையில் இதில் முரண்பாடுகள் கிடையாது. பசுஞ்சாணம் மிகச்சிறந்த கிருமி நாசினி என்பது நவீன விஞ்ஞானமும் ஒப்புக்கொண்ட உண்மையாகும். எனவே எல்லா தவறுகளுக்கும் முரண்பாடுகளுக்கும் அப்பாற்பட்ட வேத ஞானம் முழுமையானது ஆகும். பகவத்கீதை அத்தகைய எல்லா வேத ஞானத்திற்கும் சாரமாக விளங்குகின்றது. வேத ஞானத்தை ஆராய்ச்சியின் மூலம் தெரிந்து கொள்வது என்னும் கேள்விக்கு இடம் கிடையாது. மிக உயர்ந்த குரு ஆகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இடம் இருந்து வரும் பரம்பரையின் மூலமாக அர்ஜுனனை போன்று எந்த எதிர்ப்புகளும் இல்லாமல் வேத ஞானம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். மேலும் கீதையின் ஒரு பகுதியை ஏற்று வேறொரு பகுதியை புறக்கணித்தல் என்பதும் அனுமதிக்கப்படுவது கிடையாது. ஏனென்றால் வேத ஞானம் எல்லாவித குறைபாடுகளுக்கும் அப்பாற்பட்டது ஆகும். சாதாரண மனிதன் 4 வித குறைபாடுகளுக்கு உட்பட்டவன். குறைபாடுகளுக்கு அப்பாற்பட்ட கோவிந்தனால் பிரம்மாவின் இதயத்தில் உபதேசிக்கப்பட்ட வேத ஞானத்தை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் அர்ஜுனனை போன்று சுயநல ஆசைகளை கை விட்டுவிட்டு சரண் அடைந்த நிலையில் கீதை ஏற்கப்பட வேண்டும். நாய்களையும் பூனைகளையும் போன்று சண்டையிட்டுக் கொள்வதற்காக மனிதன் இந்த உலகில் பிறக்க கிடையாது. மனிதன் தனது வாழ்வின் முக்கியத்துவத்தை அறிய வேண்டும். இதற்கான வழிமுறை எல்லா வேத இலக்கியங்களிலும் இருக்கின்றன. இதன் சாராம்சம் கீதையில் கூறப்பட்டு இருக்கின்றது. கீதையின் அறிவுரையை நாம் பின்பற்றினால் இந்த பௌதிக உலகிற்கு அப்பால் உள்ள ஆன்மீக உலகத்தை அடைய முடியும். இந்த பௌதிக உலகில் உள்ள அனைத்துமே தற்காலிகமானவை. ஆனால் இந்த நிரந்தரமற்ற உலகத்திற்கு அப்பால் உள்ள சனாதன உலகத்தை பற்றிய தகவல் பகவத்கீதையில் இருக்கின்றது. சனாதனம் என்றால் நிரந்தரமானது என பொருள். சனாதனமான ஜீவன்கள் சனாதனமான இறைவனுடன் சனாதன உலகில் வசிக்க வேண்டியவர்கள். ஜீவன்களின் அந்த கடமை சனாதன தர்மம் எனப்படுகின்றது. நிரந்தரமான அந்த தர்மத்தினை ஜீவன்கள் இடமிருந்து பிரிக்க முடியாது. சனாதன தர்மம் என்பது ஒரு குறிப்பிட்ட மக்களின் நம்பிக்கையோ மதப்பிரிவோ கிடையாது. எப்படி நீரிலிருந்து திரவத்தன்மையையும் நெருப்பிலிருந்து வெப்பத்தையும் பிரிக்க முடியாததை போன்று ஜீவன் இடமிருந்து அதன் தர்மத்தினை தன்மையினை பிரிக்க முடியாது. ஜீவன்கள் இடமிருந்து பிரிக்க முடியாமல் விளங்கும் தன்மை என்ன என நாம் ஆராய்ந்தால் ஒவ்வொரு ஜீவன் இடமும் சேவை செய்யும் மனப்பான்மை இருப்பதை பார்க்கின்றோம். ஒவ்வொருவரும் கணவன், மனைவி, சமுதாயம், முதலாளி, நாய் என யாராவது ஒருவருக்கு சேவை செய்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் உண்மையில் நாம் முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்ய வேண்டியவர்கள். அவருக்கு அன்பு தொண்டு புரியாமல்
ஜீவன்கள் மகிழ்ச்சியாக இருத்தல் என்பது சாத்தியம் கிடையாது. கிருஷ்ணரை வழிபடுவதற்கு பதிலாக பல்வேறு தேவர்களை வழிபடுதல் பகவத்கீதையில் அங்கீகரிக்கப்பட கிடையாது. பௌதிக ஆசைகளால் அறிவை இழந்தவர்கள் மட்டுமே தேவர்களை வழிபடுவார்கள் என கூறப்பட்டு இருக்கின்றது. தேவர்களை வழிபடுவோர் தேவர்களின் உலகில் பிறவி எடுப்பார்கள். ஆனால் பிரம்மலோகம் முதல் கொண்டு இந்த உலகில் உள்ள எல்லா கிரகங்களும் தற்காலிகமானவை. அவற்றிற்கு அப்பால் உள்ள எண்ணற்ற வைகுண்ட உலகங்களில் பகவான் தனது பக்தர்களுடன் பரமமான லீலைகளில் ஈடுபட்டு இருக்கின்றார். இந்த ஆன்மீக கிரகங்கள் எல்லாவற்றிலும் மிக உயர்ந்த கிரகமான கோலோக விருந்தாவனம் எனும் கிரகம் மூல புருஷோத்தமரான ஸ்ரீ கிருஷ்ணரின் வாசஸ்தலமாகும். கிருஷ்ணரின் லோகம் சூரியனாலோ சந்திரனாலோ நெருப்பினாலோ ஒளியூட்டப்படுவது கிடையாது. அவை அனைத்தும் சுய ஒளி கொண்ட கிரகங்கள். அங்கு நித்திய வாசம் செய்யும் கிருஷ்ணர் தன்னை பற்றிய மக்களின் கற்பனைகளை தடுப்பதற்காகவும் தனது நித்திய லீலைகளை வெளிப்படுத்தி இந்த உலகில் உள்ள கட்டுண்ட ஜீவன்களை கவர்வதற்காகவும் இந்த பூ உலகில் தனது சுய ரூபத்தில் அவதரிக்கின்றார். அவர் நம்மில் ஒருவராக நம்முடன் விளையாடுவதால் மந்த புத்தி உடையோர் அவரை இழிந்து உரைக்கின்றார்கள். அது மிக மிக தவறு. நாம் வாழும் இந்த பௌதிக உலகம் ஆன்மீக உலகத்தின் திரிபு அடைந்த பிம்பமாகும். நிழலை போன்று இந்த உலகில் உண்மையான இன்பமோ மகிழ்ச்சியோ கிடையாது. அவை ஆன்மீக உலகில் கிடைக்கக்கூடியவை. பௌதிக வானிற்கு அப்பாற்பட்ட அந்த உலகை அடைவதற்கு ஒவ்வொருவரும் இச்சையும் ஏக்கமும் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த திருநாட்டை அடைந்தவர் இந்த பௌதிக உலகிற்கு மீண்டும் திரும்ப வேண்டியது கிடையாது. அடுத்ததாக பரமபுருஷ பகவான் அவரின் அந்த உயர்ந்த வாசஸ்தலத்தை எவ்வாறு அடைவது என்னும் கேள்வி எழலாம். மரண நேரத்தில் கிருஷ்ணரை நினைப்பவன் அவரின் லோகத்தை அடைய முடியும் என பகவத்கீதையில் 8.5 கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. நமது தற்போதைய பிறவியில் இறைவனின் திருநாட்டிற்கு உயர்வு பெற நாம் நம்மை தயார் செய்தால் இந்த ஜட உலகை விட்டுவிட்டு வெளியேறிய பின்பு ஆன்மீக உலகை அடைவது நிச்சயம். இதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது என பகவான் உறுதி கூறுகின்றார். பௌதிக எண்ணத்தில் மூழ்கியிருக்கின்ற நாம் ஆன்மீக உலகை அடைய வேண்டுமென்றால் நமது எண்ணம் ஆன்மீகமாக மாற வேண்டும். செய்தித்தாள்கள், நாவல்கள் மற்றும் பல்வேறு புத்தகங்களுக்கு பதிலாக நமது சிந்தனையை பகவத்கீதை, பாகவதம், மகாபாரதம் போன்ற வேத இலக்கியங்களை நோக்கி திருப்ப வேண்டும். அதன் மூலம் மரண நேரத்தில் இறைவனை நினைப்பது சாத்தியமாகும். மனதையும் புத்தியையும் தனக்கு அர்ப்பணித்து தன்னை நினைத்தபடி ஒவ்வொருவரும் தங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கடமைகளை ஆற்றும்படி கிருஷ்ணர் 8.7 அறிவுறுத்துகின்றார். வெறுமனே அவரை நினைத்து கொண்டு வேலைகளை எல்லாம் விட்டுவிடும்படி கிருஷ்ணர் கூறவில்லை. நடைமுறைக்கு ஒத்துவராத கருத்துக்களை அவர் கீதையில் உபதேசிக்கவில்லை. வாழ்க்கை போராட்டத்தின் மத்தியில் கிருஷ்ணரை நினைவு கொள்ள பழகி கொள்ளாவிட்டால் மரண நேரத்தில் அவரை நினைத்தல் இயலாது. கிருஷ்ணரின் திருநாமத்தை எப்போதும் உச்சரிப்பதால் அந்த நிலை எளிதில் சாத்தியமாகும். பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் இடம் அஷ்டாங்க யோக பயிற்சியை பற்றி விளக்கிய போது அந்த பயிற்சியை தன்னால் செய்ய இயலாது என அவன் கூறினான். 6.33 அதற்கு பதில் அளித்த பகவான் தனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருப்பவனே உயர்ந்த யோகி 6.47 என கூறினார். பக்தி தொண்டில் ஈடுபடுவதற்கு கிருஷ்ணரின் சிந்தனையில் நாம் நமது மனதையும் புத்தியையும் ஈடுபடுத்த வேண்டும். அப்போது புலன்களும் தாமாகவே அவர் தம் தொண்டில் ஈடுபடும். மனிதன் தனது ஆயுளின் மீதமுள்ள காலத்தினை முழுமுதற் கடவுளின் நினைவில் கழிக்க
பயிற்சி செய்ய வேண்டும். அந்த பயிற்சியே பக்தி எனப்படுகின்றது. பக்தியின் 9 விதமான வழிமுறைகளில் பகவத்கீதையை தகுதியுள்ள நபர் இடமிருந்து கேட்டல் என்பது மிக மிக முக்கியமானது ஆகும். அங்கும் இங்கும் அமைதியற்று அலைபாய்ந்து கொண்டிருக்கும் நமது மனம் கிருஷ்ணனின் ஒளி அதிர்வில் அமைதி பெறும். கீதையின் கதவுகள் எல்லோருக்கும் திறந்து இருக்கின்றன. யாருக்கும் தடை கிடையாது. அனைத்து பிரிவை சார்ந்தவர்களும் கிருஷ்ணரை அவரது திருநாமத்தை சொல்லி அணுக இயலும். 9.32 முடிவாக பகவத்கீதை மிக மிக கவனத்துடன் படிக்க வேண்டிய திவ்யமான சாஸ்திரமாகும். கீதையை படிப்பதால் ஒருவனது பூர்வ ஜென்ம பாவங்கள் அனைத்தும் அவனை விட்டுவிட்டு விலகி ஓடிவிடும். தன்னிடம் சரண் அடைபவர்களை எல்லா பாவ விளைவுகளில் இருந்து விடுவிப்பதாக கிருஷ்ணர் 18.66 உறுதியளிக்கின்றார். கங்கையில் குளிப்பதைக் காட்டிலும் கீதை என்னும் புனித கங்கையில் குளிப்பவன் தனது எல்லா களங்கங்களையும் கழுவி விடுகின்றான். கீதையை படிப்பவர்களுக்கு வேறு எந்த ஒரு நூலையும் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஒரு நூலே போதுமானது. எல்லா உபனிஷத்துக்களின் சாரமான கீதை பசுவை போன்றது. அர்ஜுனன் என்ற கன்றினை கொண்டு கிருஷ்ணரால் கறக்கப்பட்ட அந்த அமிர்த பால் அறிவு சான்றவர்களாலும் தூய பக்தர்களாலும் அருந்தப்பட வேண்டியது ஆகும். உலகம் முழுமைக்கும் பகவத்கீதை என்னும் ஒரே நூல் இருக்கட்டும். ஸ்ரீ கிருஷ்ணர் என்ற ஒரே கடவுள் இருக்கட்டும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே என்னும் ஒரே மந்திரம் இருக்கட்டும். அவருக்கு தொண்டு செய்தல் என்னும் ஒரே செயல் இருக்கட்டும். அறிமுகத்தின் இறுதியில் பகவத்கீதை உண்மை உருவில் பெறப்பட்ட குரு சீட பரம்பரையினை ஸ்ரீல பிரபுபாதர் பட்டியல் இட்டு இருக்கின்றார். கடைசியாக குறிப்பு காண்போம். அறிமுகத்தில் உள்ள 6 பகுதிகள். 1. பகவத்கீதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விதம். பரம்பரை மூலமாக கிருஷ்ணரிடம் சரணடைந்து பக்தியின் மூலமாக அர்ஜுனனை போன்று முழுமையாக. 2. பகவத்கீதையின் நோக்கம். துன்பகரமான இந்த பௌதிக உலகில் மக்கள் அனைவரும் அர்ஜுனனை போன்று குழம்பிய நிலையில் இருக்கின்றார்கள். பகவத்கீதை மக்களை பௌதிக வாழ்வில் இருந்து விடுவிப்பதற்கு ஆனது ஆகும். 3. பகவத்கீதையின் 5 விஷயங்கள். சம்பந்த ஞானம், ஈஸ்வரன், ஜீவன், பிரகிருதி, காலம், கர்மா. 4. வேத ஞானத்தை புரிந்து கொள்ளுதல். வேத வாக்கை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். பசுஞ்சானம். வேதங்கள் 4 வித குறைபாடுகளுக்கு அப்பாற்பட்டவை. அர்ஜுனனை போன்று சரண் அடைந்து தெரிந்து கொள்ள வேண்டும். 5. பகவத்கீதை பயில்வதன் மூலம் பிரயோஜனா. ஆன்மீக உலகை அடைந்து விடலாம். சேவை செய்வதே எல்லோரின் தர்மம். தேவர்கள் உட்பட மற்றவர்களுக்கு சேவை செய்வதை தவிர்க்க வேண்டும். தேவலோகம் நிரந்தரமற்றது, கிருஷ்ணலோகம் நிரந்தரமானது. 6. அந்த உலகை அடைவது எப்படி? அபிதயா. மரண நேரத்தில் பகவானை நினைக்க வேண்டும். ஒவ்வொரு செயலையும் பகவானுக்காக செய்வதால் மரண நேரத்தில் அவரை நினைக்க முடியும். 9 வித சேவையை செய்ய வேண்டும். அனைவருக்கும் சாத்தியமான வழிமுறை. மகா மந்திர உச்சாடனம். கீதா மகாத்மியம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.